கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் வீட்டில் செய்ய சொன்னால் செம்ம காண்டாகும். என்னடா நம்மளே பிடிச்சி வேலை வாங்கிட்டு இருக்காங்கன்னு அவ்வளோ ஆத்திரமாக இருக்கும். பட் நம்ம ஒரு வீடை மேனேஜ் பண்ணும்போது தான் தெரியுது வீடு க்ளீனாக இல்லை அப்படின்னா எவ்வளோ இரிட்டேட்டாக இருக்குன்னு. முக்கியமாக சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் நம்ம க்ளீனாக வச்சுக்கல அப்படின்னா அது ரொம்ப இரிட்டேட் ஆகுது. யார் யாரெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டு என்ன மாதிரி இருந்தீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பயங்கர பிஸியாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பரான அன்பாக்சிங் வீடியோ என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் ஸ்டால் போட போகிறேன். அதுக்கு கொரியன் கிளிப்ஸ் எல்லாம் இம்போர்ட்டட் ஐட்டம் வாங்கியிருந்தேன். இந்த ஐட்டம் எல்லாம் டெல்லியில் நிஜமாகவே குவாலிட்டி சூப்பராக இருக்குது. தென் ப்ரைஸுமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். கோயம்புத்தூரில் ஒரு சின்ன ஸ்டால் போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்காக தான் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு நார்மலாகவே நான் ஸ்டால் போட்டதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. அடுத்தடுத்த வீடியோட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். மேபி